வணக்கம், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. டிஎன்பிசி குரூப் 4 2024 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஜூன் 9 நம்மளுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஒரு 120 டேஸ் தான் டைம் இருக்குது. கண்டிப்பாக அந்த டைம் வந்து நம்ம போஸ்டிங் வாங்கணும். பட் அது எப்படி படிக்கிறது, எங்கேருந்து படிக்கிறது, எது மாதிரியான மெத்தடை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழம்பி இருக்கீங்க. ஸோ அந்த புதுசாக படிக்க வந்த அந்த நியூ பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ ஒரு குரூப் 4 எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறது எப்படி? ஓகேங்களா? ஸோ எங்கேருந்து படிக்கணும், எப்படி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எந்தெந்த புத்தகத்தை படிக்கணும், அது எந்த கான்செப்ட் படிக்கணும், எப்படி நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி குரூப் 4 2024 நம்ம எக்ஸாம் டேட் எவ்வளோ இருக்குது? ஸோ எக்ஸாம் டேட் எப்போ? ஸோ ஜூன் 9. இன்பிட்வீனில் என்னிலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 120 டேஸ் இருக்குது. அதை எப்படி நம்ம கரெக்டாக பயன்படுத்துறது அதை வந்து நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஓகேங்களா? ஸோ என்னென்ன விஷயங்களை நியூ ஆஸ்பிரண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஓல்டு ஆஸ்பிரண்ட்ஸ், ஓகேங்களா, அது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மைண்டில் வச்சிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் ஐடியா, நம்ம குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த எக்ஸாம் ஆனது எப்படி இருக்க போகுது, அந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எக்ஸாமில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க, எந்தெந்த சிலபஸ்ல இருந்து கேட்க போகிறாங்க அப்படின்ற ஐடியா இருக்கணும். நான் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல் கலெக்ஷன் கண்டிப்பாக புத்தகத்தை தான் படிக்க போகிறோம். ஸ்கூல் புக் படிக்க போகிறோமா, இல்லை வெளியிலேருந்து புக் வாங்கி படிக்க போகிறோமா? அப்போ ஸ்கூல் புக் அப்படின்னா 6 to 10, 6 to 12, 6 to 10 ஃபுல்லாக படிக்கணுமா, என்னென்ன படிக்கணும், அது எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டடி பிளான், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும்? நான் வந்து ஃபுல் டைமாக படிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நான் வந்து ஒர்க்கிங் போகிறேன், ஸோ ஃபேமிலி இருக்குது. அப்போ நான் எவ்வளோ நேரம் படிக்கணும், எவ்வளோ நேரம் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் டைமாக ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் படிக்கணுமா? எக்ஸாமுக்கு ஒரு 3 மாதம் தான் டைம் இருக்குது. பட் நியூஸ் பேப்பர்லாம் படித்தா நமக்கு டைமே இருக்காது. இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்னா எந்த பேப்பர் படிக்கணும், அது எப்படிலாம் படிக்கணும், ஸோ டெஸ்ட் சீரிஸ் எப்படி அட்டன் பண்ணுறது, எங்கே நம்ம டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்கூல் புக்கில் படிக்கிறதா இல்லை வெளியில் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறதா, அதை பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ நோட்ஸ் கண்டிப்பாக படிக்கிறோம், எக்ஸாம் எழுதுகிறோம். அப்போ அந்த படிக்கக்குள்ளே நோட்ஸ் தனியாக எடுத்து எழுதணுமா, இல்லை அதிலே வந்து ஃபாலோ பண்ணணுமா, இல்லை அங்கங்கே எழுதி வைக்கணுமா, அதை பற்றின ஃபாலோ 3R. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க 3R அப்படின்னா ரீட், ரிவிஷன் அண்ட் ரீகரெக்ட். ஸோ இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு, ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு இந்த 3R ஃபார்முலா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் 120 டேஸ். உங்களுக்கு எக்ஸாம் ஜூன் 9. ஸோ அது 2 தான் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். கண்டிப்பாக போஸ்டிவ் ஆகணும். அது எப்படி பண்ணுறது, அதுக்கான பிளான் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாம் ஐடியா. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் ஐடியாவில் கண்டிப்பாக நம்ம இந்த குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுருக்கணும். ஸோ தமிழ் இங்கே தான் இந்த சிலபஸில் தான் கேட்க போகிறாங்க. சிலபஸ் விட்டு வெளியில் உங்களுக்கு போகாதுங்க. குரூப் 4ல் அடித்து சொல்கிறேன், சிலபஸில் தான் கேட்பாங்க. ஸோ தமிழ், அதுக்கப்புறம் ஜிஎஸ், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட், 3த்துக்கான சிலபஸ் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஹார்ட் காப்பியாக, சாஃப்ட் காப்பியாக மொபைல்லாம் வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சிலபஸ் நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அடுத்தது எக்ஸாமுடைய பேட்டர்ன், லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஸோ சிலபஸை பொறுத்தளவுக்கு இந்த ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்தால் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. தமிழில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, இலக்கியம், இலக்கணம், உரைநடை. ஸோ 75 கொஸ்டினுக்கான ஜிஎஸ், பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9, ஐஎன்எம், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், ஆப்டிடியூட், கரண்ட் அஃபேர், இதுக்கான எலாபரேட் சிலபஸ் உங்கள் கையில் வச்சிருக்கணும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன். குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 300 மார்க்ஸ். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ தமிழ் 100 கொஸ்டின்ஸ், 75 கொஸ்டின் ஜிஎஸ், 25 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட். ஓகேங்களா? இந்த லெவலில் இது மாதிரியான பேட்டர்ல தான் நம்மளுக்கு எக்ஸாம் இருக்க போது. தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் தமிழில் குறைந்தது 40 மதிப்பெண், 40 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ கொஸ்டின்ஸ் போடுறீங்களோ அது உங்களுக்கு ஸ்கோரிங்காக கணக்கு எடுத்துப்பாங்க. பட் 40 கொஸ்டின் கம்மியாக போடுறீங்க, 39, 38 தான் போடுறீங்க அப்படின்னா உங்கள் பேப்பரை எவால்வேட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு ரிசல்ட் வராது. என்னதான் வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்லேயே ஆப்டிடியூட் வெல் அண்ட் குட் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வெயிட்டேஜ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம கிட்டத்தட்ட தமிழ் நீங்கள் படிச்சிருவீங்க, ஜிஎஸ் மேத்தமெட்டிக்ஸும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு பெரிய ஒரு டாஸ்க்கு, ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்க வேண்டியது இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் தான் நிறைய பேருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தமிழும் மேக்ஸும் படிச்சிருவாங்க. பட் ஜிஎஸ் எப்படி படிக்கிறது, எங்கேருந்து படிக்கிறது, நிறைய குழப்பங்கள் இருக்கும். பட் வெயிட்டேஜை புரிஞ்சுக்கோங்க. வெயிட்டேஜை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 9 சப்ஜெக்ட் இருக்குதுங்களா, அதை நம்ம என்ன பண்ணலாம், 4 + 4 + 1 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். என்னது 4 + 4 + 1. அந்த ஃபர்ஸ்ட் 4 என்ன அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், இல்லை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட் சொல்லலாம். அந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்குறேன். பாலிட்டி,
யூனிட் 8, யூனிட் 9, INM. ஸோ பாலிட்டியில் ஆவரேஜ் எல்லாம் சொல்கிறதா ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதில் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்றதை பார்த்து ஆவரேஜ் கொடுத்துருக்குறேன். பாலிட்டி 10 கொஸ்டின்ஸ், யூனிட் 8 11 கொஸ்டின்ஸ், யூனிட் 9 10 கொஸ்டின்ஸ், INM பார்த்தீங்க அப்படின்னா 9 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஆவரேஜில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் போது யூனிட் 8 யூனிட் 9 இப்போ தான் ஆட் பண்ணாங்க. இருந்தாலும் எந்தெந்த எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டாங்களோ அதோட ஆவரேஜ் உங்களுக்கு போட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் நீங்கள் டாப் டு பாட்டம் ஃபுல்லாக படிச்சிருக்கணும். 6 to 10th புக்கில் நான் என்ன படிக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரியாரிட்டி. ஸோ என்ன செகண்ட் ப்ரியாரிட்டி? ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி அண்டு சயின்ஸ். ஸோ இதெல்லாம் ஆவரேஜாக 7 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஆனால் இதுவும் படிச்சிருக்கணும். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாமே கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 4 சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் அடுத்த 4 சப்ஜெக்ட். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்று அப்படின்னா கரண்ட் அஃபேர். ஸோ அது எப்படி படிக்கணுன்றதை நான் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆப்டிடியூட் உங்களுக்கு தெரிஞ்சது தான் 25 கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்தது மெட்டீரியல் கலெக்ஷன். கண்டிப்பாக நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் படிக்கிறோமோ அந்த புத்தகம் கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கணும். ஓகேங்களா? கையில் இருந்தால் தான் வந்து நம்ம படிக்க அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ எஸ்சிஆர்டி புக்ஸ் கண்டிப்பாக வேணும். நம்மளுக்கு ஸ்கூல் புக்கு தாண்டி கொஸ்டின்ஸ் வெளியில் வராது உங்களுக்கு. ஸோ 99% ஸ்கூல் புக் தான். அந்த 1% ஒரு சில கொஸ்டின்ஸ் வெளியிலேருந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ எஸ்சிஆர்டி புக்ஸ் 6லேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கு +1 +2 தமிழ் புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஜிஎஸ்ல என்னென்ன புக்கு படிக்கணும் அப்படின்றத நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு பக்கம் புக்கு, ஒரு பக்கம் கண்டென்ட். ஒரு சில யூனிட் 8 யூனிட் 9லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன்ல இருந்து கரண்ட் அஃபேர் பேஸ்டு கண்டென்ட்டை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். அது படிச்சு தான் ஆகணும். பட் அது ஸ்கூல் புக்லாம் கவர் ஆகாது. ஸ்கூல் புக்கில் கவர் ஆகாத விஷயங்களை யூனிட் 9 என்னென்னா கவர் ஆகும். ஸோ ஸ்கீம்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஒரு ஹார்ட் காப்பி எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இது நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கணும். அடுத்துக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ரிவிஷன் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் 4 பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழை பொறுத்தளவுக்கு எங்கே ரோல் ப்ளே பண்ணுதோ இல்லையோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் பழைய புக்கு நீங்கள் படிக்கல ரெண்டாவது. பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2011 இருந்து 2023 வரைக்கும் எப்பப்பெல்லாம் குரூப் 4 குரூப் 2A குரூப் 2 நடந்ததோ அந்த கொஸ்டின் இருக்கக்கூடிய தமிழ் எடுத்து பாருங்க. அதில் பழைய கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகும். ஓகேங்களா? ஸோ புக்ஸ் ஒரு பக்கம் ஸ்கூல் புக்ஸ் இல்லை இன்ஸ்டியூட் மெட்டீரியலை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஸோ குரூப் 4க்கு குரூப் 2 குரூப் 1 எல்லாத்துக்குமே காமனாக புக் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு புக் வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி பிளான். ஸோ ஸ்டடி பிளானை பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் அவைலபிலிட்டி இருக்குங்க. ஒருத்தருக்கு வந்து ஃபுல் டைமாக வேலை பார்ப்பாங்க, ஃபுல் டைமாக படிப்பாங்க, ஒருத்தர் பார்ட் டைமாக படிப்பாங்க, ஒரு சிலர் வந்து டே ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு நைட்டில் படிக்கிற ஆட்கள் இருப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் ஃபுல் டைம் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா, சரி ஃபுல் டைமாக படிக்கக்கூடிய பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் நான் சொல்கிறது மினிமம் 6 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிக்கணும். மேக்ஸிமம் 10 hours வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். 10 to 12 hours வரைக்கும் படிக்கலாம். பார்ட் டைமாக படிக்கிறீங்க, ஸோ டே டைமில் ஒர்க் போகிறீங்க, மார்னிங் டைம் படிக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் 3 hours ஆகுது நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? இந்த 6 hours ஒரு நாளைக்கு படிக்கக்கூடிய 6 மணி நேரத்தில் கண்டிப்பாக பாதிக்கு பாதி 1.5 1.5 மணி நேரம் நீங்கள் தமிழ் படிங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 1.5 மணி நேரம் ஜிஎஸ் படிங்க. ஆப்டிடியூட் இன்பிட்னோட உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அதை சால்வ் பண்ணிட்டே வாங்க. ஆப்டிடியூடை பொறுத்தவரை டெய்லி ஒரு 5 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஏதோ ஒரு டாபிக்ல எடுத்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 கொஸ்டினுக்கு 5 நிமிஷம், 5 நிமிஷத்தில் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்ட் டைம் படிக்கக்கூடியவங்க படிக்கலாம். அதாவது பார்ட் டைம் மீன்ஸ் வந்து நான் டே ஒர்க் போகிறேன் பட் மார்னிங் ஈவினிங் தான் படிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு மினிமம் ஷெடியூல் நான் சொல்கிறேன். பட் உங்களுக்கு எப்படி ஷெடியூல் பண்ணியிருக்கீங்களோ அதை படிக்க மேக்ஸிமம் மார்னிங் டைம்ல இருந்து படிக்க பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்க எழுந்திரிச்சிக்க கஷ்டமாக தான் இருக்கும். பட் எழுந்திரிச்சு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய மைண்டில் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபுல் டைம் படிக்க போறீங்க மார்னிங் ஒரு 6 to 8 படிக்கலாம், அப்புறம் ஒரு 9 to 10 படிக்கலாம், அப்புறம் ஒரு 3 o'clock வரைக்கும் கூட ஒரு கேப் விட்டுட்டு 3 o'clock to 5 o'clock படிக்கலாம், திருப்பி 7 to 9 வரைக்கும் படிக்கலாம். உங்களுக்கு இப்படியே பார்த்தீங்கன்னா கூட 10 hours உங்களுக்கு கணக்கில் வந்துடும். ஸோ கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய கேப் விட்டு படிச்சிங்கன்னா கூட 10 hours நார்மலாக நீங்கள் படிக்கலாம் ஃபுல் டைமாக படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ். ஏன்னா நீங்கள் படித்தா இந்த ஒரு 100 days படிக்க போகிறீங்களா, அதுக்கப்புறம் எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் வேலைக்கு போயிட போகிறீங்க. ஓகேங்களா? அப்போ இந்த எக்ஸாம் டார்கெட் பண்ணுறவங்க இந்த 100 days கரெக்டாக டைமை கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நியூஸ் பேப்பர் ரீடிங். இப்போ நம்மளுக்கு வந்து ஜனவரி மாதத்தில் இருக்கும், ஜான் 2024 இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பிப்ரவரி 2024 இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஜூன் மாதம் எக்ஸாம், பிப்ரவரி, மார்ச்,
ஏப்ரல் மே கூட வேண்டாம், ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் படிங்க. ஏப்ரல் வரைக்கும் கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் வேணும், கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, நான் தமிழில் தான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா தினமணி பேப்பரை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தினமணி பேப்பரில் அப்பாயின்மெண்ட்ஸு, அவார்ட்ஸு, முக்கியமான இண்டெக்ஸஸ், சிலபஸில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் டாபிக், சப் டாப்பிக்கை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை நம்ம சிலபஸ் ஓவராலாக படிச்சிருப்போம், பாலிட்டி, ஸோ ஜியாகிரஃபி எல்லாம் படிச்சிருப்போம். அது சிலபஸ் எதனா ஒரு டாபிக், அந்த நேம் கரண்ட் அஃபேரில் வந்துச்சு அப்படின்னா அது அப்படியே நீங்கள் படிங்க. ஓகேங்களா? ஒரு இண்டெக்ஸ் அதான் சொல்கிறேன் இல்லையா, அப்பாயின்மெண்ட்ஸ், அவார்ட்ஸு, ஸோ முக்கியமான இண்டெக்ஸஸ், முக்கியமான ஸ்கீம்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இங்கிலீஷ் மீடியமாக ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தி இந்து பேப்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க, தி இந்து நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் படிங்க. இது மனப்பாடம் பண்ணுற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் கோத்ரூ தான் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் உங்கள் செல்ஃப் நோட்ஸை வச்சுக்கோங்க கரண்ட் அஃபேரை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது படிக்கிறீங்க, அது படிக்கும்போது நோட்ஸ் எடுக்கணுமா வேணாமா? ஸோ நிறைய விதத்தில் இருப்பீங்க, நிறைய விதத்தில் நம்ம இருப்போம். ஒரு சிலவங்க நோட்ஸ் எடுப்போம், ஒரு சிலவங்க நம்ம ஸ்கூல் புக்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே அண்டர்லைன் பண்ணி படிப்போம். ஒரு சிலவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ்லையோ இல்லை ஒரு நம்ம ரஃபாக ஒரு நோட்ஸ்லேயே எழுதி வச்சிருப்போம். பட் உங்களுக்கு எப்படி கன்வீனியாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ சில பேருக்கு வந்து புக்கில் அங்கே அண்டர்லைன் பண்ணி, ஸோ இப்படி புக்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ மேலே ரெட்டில் எழுதிப்பாங்க, சைடில் எழுதிப்பாங்க, புக்குடைய சென்டரில் எழுதிப்பாங்க. அது ஒரு டைம் அந்த புக்கு படிச்சிங்க அப்படின்னா அதே புக்கு தான் நீங்கள் கடைசி வரைக்கும் படிக்கணும். அப்போ தான் அந்த பேஜில் அந்த டேட்டா இருக்குன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், இம்பார்ட்டன்ட் இயர்ஸு, இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஷார்ட்டாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நோட் போட்டு எழுதி வைங்க. லாஸ்ட் டைமில் ரிவிஷன் தான் உங்களுக்கு பயன்படும். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு அந்த லாஸ்ட் வீக்கில் ரிவிஷன் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதி அங்கங்கே ஒட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் படிக்கக்கூடிய ஏரியாவை சுற்றி நிறைய வந்து நீங்கள் நோட்ஸ், நீங்கள் டே டு டே லைஃப்பில் டெய்லி பார்க்கக்கூடிய விஷயங்களை அப்படியே எழுதி ஒட்டி வச்சுருக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு வந்து தினமும் அந்த வால் பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் டெஸ்ட் பேட்ச், கண்டிப்பாக டெஸ்ட் நீங்கள் போட்டே ஆகணும். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு டெஸ்ட் போட்டிருக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் 5 to 10 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். கரண்ட் அஃபேர் நீங்கள் ரெகுலராக படிக்கணும். தமிழ் டெய்லி நீங்கள் டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் எழுதும் போது ஒரு எந்த விதமான ஃபேர்னஸும் இல்லாமல் இருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்ச் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன்லேயே நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுற குரூப் 4க்கு ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மந்த்ரா டு கிராக் தி எக்ஸாம் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ அது குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும், ஈவன் யூபிஎஸ்சியுமே ஆகட்டும், இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிச்சிங்கன்னா கிளியர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு என்ன படிக்கணுன்றதை ஃபஸ்ட்டு உள்வாங்கிக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கணும். படித்ததை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிவைஸ் பண்ணிட்டு ரீகலெக்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்து ரீகலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது 3த்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். பெரிய கம்பஸ் வசதிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபோக்கஸ்டாக படிங்க. ஸோ என்ன படிக்க போகிறன்றது அந்த விஷயத்தில் தெளிவாக இருங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. நம்ம படிக்க போகிறது என்னமோ ஒரு 100 days குரூப் 4க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸு. ஸோ எந்த விதமான இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த 100 days கரெக்டாக அந்த புத்தகத்துக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாப் குரூப் 4ல உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பி ஃபோக்கஸ்டு அண்ட் பி மோட்டிவேட்டட். ஓகேங்களா? ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக ஸோ கிளாஸ் ரூம், ஆன்லைன், ஈவினிங் அண்டு வீக்கெண்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ ஒர்க்கிங் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த கேட்டகரியில் உங்களுக்கு கிளாஸ் வந்து பயன்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் வீக்கெண்டில் தமிழுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸும் போயிட்டு இருக்கு. இல்லை நீங்கள் ஜிஎஸ் இதெல்லாம் வேணாம், தமிழ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னாலும் தமிழ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளாஸஸ் மேக்ஸிமம் ஆல்ரெடி எக்ஸாம் கிளியர் பண்ண அந்த பர்சன்ஸ் தான் எடுப்பாங்க. ஒன்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா புக் மெட்டீரியல் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ டெஸ்ட் சீரிஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கூட சேர்ந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் அவைலபிள், ஆன்லைன் ஆஃப்லைன் 2 மொழியும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக எத்தனை டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட் இருக்கும். சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 17 டெஸ்ட் இருக்கும். ஸோ ரிவிஷன் டெஸ்ட் 6, வார்ம் அப் டெஸ்ட் 4, ஃபுல் மார்க் டெஸ்ட் 3. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் டீட்டெயில்ஸ் இல்லை வந்து டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இல்லை எதனா காமனாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கொயர் பண்ணலாம். ஸோ 8190879379. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இந்த 100 to 120 days, ஸோ 100 நாள் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஜூன் வந்துருச்சுனாலே அந்த 10 நாள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபேர் வந்து ஆரம்பிச்சிடும். ஒரு ஒழுங்காக கரெக்டாக படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸுக்கு அந்த 100 days நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.